Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 11 ஃபங்க்ஷனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவதாக மெத்தட் ஆஃப் காலிங் ஃபங்க்ஷன். In C++, the argument can pass into function in two ways. Based on the method of passing arguments, the function calling method can be classified as call by value method and call by reference or address method. C++ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டை பாராமீட்டரை ரெண்டு விதமாக பாஸ் பண்ணலாம். ஆர்குமெண்ட்டை எப்படி பாஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அந்த ஃபங்க்ஷனையும் ரெண்டு விதமாக கால் பண்ணலாம். முதலாவதாக கால் பை வேல்யூ மெத்தட் அண்டு செகண்ட் டைப் வந்து கால் பை அட்ரஸ் ஆர் ரெஃபரன்ஸ் மெத்தட். கால் பை வேல்யூ மெத்தட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பின்னாடி இருக்க புக்லேயும் எக்ஸாம்பிள்லையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திஸ் மெத்தட் காப்பீஸ் த வேல்யூ ஆஃப் ஆக்சுவல் parameter into formal parameter of the function. In this case, changes made to the formal parameter within the function will have no effect on the actual parameters. இந்த மெத்தடில் ஆக்சுவல் பராமீட்டரில் இருக்கிற ஆர்குமெண்ட்டோட வேல்யூ ஃபார்மல் பராமீட்டருக்கு அப்படியே காப்பி பண்ணோம். முதல்ல ஆக்சுவல் பராமீட்டர்னா என்ன, ஃபார்மல் பராமீட்டர்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் பராமீட்டர்னா ஃபங்க்ஷன் காலிங்கில் இருக்கிற பராமீட்டர் வந்து ஆக்சுவல் பராமீட்டர். ஃபார்மல் பராமீட்டர்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், அதாவது ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பில் இருக்கிற பராமீட்டர் வந்து ஃபார்மல் பராமீட்டர். கால் பை வேல்யூ மெத்தடில் ஃபார்மல் பராமீட்டரோட வேல்யூவை ஃபங்க்ஷனுக்குள்ளே மாற்றுறப்ப அதோட எஃபெக்ட் வந்து ஆக்சுவல் பராமீட்டரில் சுத்தமாக இருக்காது. ஸோ அதாவது நீ ஃபார்மல் பராமீட்டரோட வேல்யூவை ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் மாற்றுறப்ப ஆக்சுவல் பராமீட்டரில் எந்த விதமான இம்பாக்ட்டும் க்ரியேட் பண்ணாது. ஸோ அதுக்கான புக் எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் தான் ஹாஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இது ரெண்டு லைனையும் எல்லா ப்ரோக்ராம்லையும் நீங்கள் கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். இங்கே வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்டுங்கிறது டேட்டா டைப், டிஸ்பிளேங்கிறது ஃபங்க்ஷன் நேம், இன்டீஜர் எக்ஸ். டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப் வந்து வாய்டு. ஸோ அதுக்குள்ளே ஆர்குமெண்ட் வந்து இன்டீஜர் எக்ஸ் அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்குமெண்ட் வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட் அல்லது ஃபார்மல் பராமீட்டர்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ப்ராக்கெட் இன்டீஜர் ஏ, இங்கே புதுசாக ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ஃபார்மல் பராமீட்டரில் இருக்க வேல்யூவை அப்படியே ஸ்கொயர் பண்ணி ஏங்கிற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஸோ சி அவுட் டபுள் கொட்டேஷனில் இங்கே கொடுக்குற வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஏல ஸ்டோராக இருக்க வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் மெயின் ப்ரோக்ராமை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் இதுக்குள்ளார இன்டீஜர் ஏ அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீஜருங்கிறது டேட்டா டைப், ஏங்கிறது வேரியபிள், சி அவுட். ஸோ இப்படி போட்டு எண் கொடுத்தோம்னா புது லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கால் பை வேல்யூ. ஸோ டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இது இந்த லைன் அப்படியே பிரிண்ட் ஆகும் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப. சி அவுட் என்டர் த வேல்யூ ஃபார் ஏ. ஸோ ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ஏக்கு என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்டர் பண்ணுற வேல்யூவை வந்து ஏக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமாக இங்கே தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ஏ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏல ஸ்டோராக இருக்க வேல்யூ வச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. சி அவுட் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ இன்சைட் த மெயின் ஃபங்க்ஷன், இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஏவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏ என்ன என்டர் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ தான் இங்கே இருக்கும், அதை அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் 0 க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து எப்படி வரும்னா, ஃபஸ்ட் லைன் வந்து எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கால் பை வேல்யூ அப்படி வந்து நிற்கும். ஏன்னா இங்கே அப்படியே கொடுத்துருக்கோம், டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்குறோம். எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கால் பை வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த லைனில் வந்து என்டர் த வேல்யூ ஃபார் ஏ அப்படி வந்து நிற்கும். ஸோ என்டர் த வேல்யூ ஃபார் ஏ. ஸோ நம்ம 5 நீங்கள் என்டர் பண்ணோம்னா இந்த 5ங்கிற வேல்யூ வந்து இங்கே ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமாக ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். ஸோ அடுத்த லைனில் அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே ஏ கால் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேங்கிறது ஏங்கிறது ஃபங்க்ஷன் காலிங். ஸோ இந்த 5ங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. டிஸ்பிளே இந்த எக்ஸுங்கிற இடத்துல 5 வந்துடும். ஸோ இதுக்குள்ளார வந்து 5 × 5 அப்படி ஸ்டோர் ஆகி 5 × 5 மல்டிப்ளை ஆகி இந்த ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். சி அவுட் வேல்யூ இன்சைட் த டிஸ்பிளே ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஏவோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏவோட வேல்யூ வந்து 5 × 5 25. 25ங்கிறது ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோராக இருக்குது. ஸோ அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகும், இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதான் the value inside the display function a cross a equal to 25. the value inside the main function. ஸோ இந்த அடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த லைன் வரும். ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகும். the value inside the main function இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இன்சைட் த மெயின் ஃபங்க்ஷனில் இந்த ஏவோட வேல்யூ வந்து இங்கே வாங்கியிருக்க 5. ஸோ அந்த 5 வந்து அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் கால் பை வேல்யூ மெத்தட். இந்த முறையில் நீங்கள் ஃபார்மல் பராமீட்டரில் சேஞ்ச் பண்ணுற வேரியபிளோட வேல்யூ வந்து இங்கே ஆக்சுவல் பராமீட்டரில் எந்த வித இம்பாக்டையும் கிரியேட் பண்ணாது. அடுத்ததாக call by reference or address method. This method copies the address of actual parameter into formal parameter. Since the address of the argument is passed, any changes made inside the formal parameter will reflect back into the actual parameter. Call by reference or address method. இந்த மெத்தடில் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப ஆக்சுவல் பராமீட்டரோட மெமரி லொக்கேஷன் அட்ரஸை ஃபார்மல் பராமீட்டருக்கு காப்பி பண்ணணும். மெமரி லொக்கேஷன் அட்ரஸை காப்பி பண்ணுறனால ஃபங்க்ஷனுக்குள்ளார
ஃபார்மல் பாராமீட்டரோட வேல்யூவை மாற்றினோம்னா ஆக்சுவல் பாராமீட்டரில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். கால் பை ரெஃபரன்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற புக் ப்ரோக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹாஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். இது ரெண்டும் பொதுவான லைன் தான், எல்லா ப்ரோக்ராம்லையும் நீ கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, வாய்ட் டிஸ்பிளே இன்டீஜர் அண்ட் எக்ஸ். ஸோ அண்ட் எக்ஸுங்கிறது எக்ஸோட அட்ரஸோட வேல்யூவை இங்கே பாஸ் பண்ணுறாங்க. ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் சி அவுட் த வேல்யூ இன்சைட் த டிஸ்பிளே ஃபங்க்ஷன். இது அப்படியே பிரிண்ட் ஆகும், ஏன்னா டபுள் கொட்டேஷனில் இருக்குது. ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி இது பிரிண்ட் ஆகிட்டு இங்கே வந்து எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ அதுக்கப்புறம் மெயின் ப்ரோக்ராமை கால் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ப்ராக்கெட். இதுக்குள்ளார இன்டீஜர் n1 அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்டீஜருங்கிறது டேட்டா டைப், n1ங்கிறது வேரியபிள். சி அவுட் என்டர் த வேல்யூ ஃபார் n1. ஸோ n1க்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்டர் பண்ணுற வேல்யூ வந்து n1க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமாக அசைன் ஆகும். சி அவுட் த வேல்யூ ஆஃப் n1 இன்சைட் த மெயின் ஃபங்க்ஷன் பிஃபோர் பாசிங். ஸோ அதாவது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத n1ல இந்த n1 இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே n1. ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவல் பாராமீட்டரோட அட்ரஸ் லொக்கேஷன் வந்து இங்கே வந்து ஃபார்மல் பாராமீட்டருக்கு காப்பி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சி அவுட் த வேல்யூ ஆஃப் n இன்சைட் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் பாசிங். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் n1ஓட வேல்யூ என்ன, ஸோ அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிட்டன் 0 க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து இப்படி வந்து நிற்கும், என்டர் த வேல்யூ ஃபார் n1. ஏன்னா இந்த லைன் என்டர் த வேல்யூ ஃபார் n1 இப்படி வந்து நிற்கும். ஸோ n1க்கு நீங்கள் ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறீங்க 45. ஸோ இது வந்து n1க்கு அசைன் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமாக n1க்கு வேரியபிள் n1க்கு அசைன் ஆகும். த வேல்யூ ஆஃப் n1 இன்சைட் த மெயின் ஃபங்க்ஷன் பிஃபோர் பாசிங். ஸோ இந்த லைன் அப்படியே பிரிண்ட் ஆகும். த வேல்யூ ஆஃப் n1 இன்சைட் த மெயின் ஃபங்க்ஷன் பிஃபோர் பாசிங், இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் n1ஓட வேல்யூ என்னென்னா நம்ம வாங்கின 45 தான். ஸோ அது அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ 45. ஸோ இது யூஸ் பண்ணி இங்கே கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸோட மதிப்பு வந்து 45. ஸோ 45 × 45 2025 அப்படிங்கிற மதிப்பு வந்து இந்த எக்ஸ்டோனில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். சி அவுட் த வேல்யூ இன்சைட் த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் n1 × n1 அப்படின்னு இங்கே பிரிண்ட் ஆகி ஸோ இங்கே 2025 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மதிப்பு வந்து 2025ங்கிறது இந்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஃபங்க்ஷனோட வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த வேல்யூ ஆஃப் n1 இன்சைட் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் பாசிங். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணதுக்கப்புறம் n1ல வேல்யூ என்ன இருக்குது அதை அப்படி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 2025 மேலே சொன்ன 2025ங்கிறது n1ங்கிற வேரியபிளோட மெமரி லொக்கேஷனில் அலாட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து n1ல என்ன வேல்யூ இருக்குன்னா 2025 தான் இருக்கும். நார்மல் பாராமீட்டரோட வேல்யூவை பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே அட்ரஸை காப்பி பண்ணியிருக்கனால அது வந்து ஆக்சுவல் பாராமீட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. Note that the only change in the display function is in the function header. The unsymbol in the declaration of the parameter x means that the argument has a reference variable and hence the function will be called by passing reference. கால் பை வேல்யூ மெத்தட்லையும் கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்லையும் டிஸ்பிளே ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணதில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னா அன்சிம்பிள். எக்ஸுங்கிற பாராமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற அன்சிம்பிள். அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த பாராமீட்டர் எக்ஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்குது. அதனால தான் இந்த மெத்தட் வந்து கால் பை ரெஃபரன்ஸ் ஆர் அட்ரஸ் மெத்தட்னு சொல்கிறோம். ஹென்ஸ் when the argument number 1 is passed to the display function, the variable x gets the address of number 1 so that the location will be saved. In other words, the variable x and number 1 refer the same memory location. We use the name number 1 in the main function and the name x in the display function to refer the same storage location. So we change the value of x. So we are actually changing the value of number 1. நம்ம எப்போ ஆர்குமெண்ட் n1 டிஸ்பிளே ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறோமோ ஸோ அப்போ வந்து வேரியபிள் எக்ஸ் வந்து நம்பர் 1ஓட மெமரி லொக்கேஷனை வாங்கிக்குது. இதை ஈஸியாக சொல்லணும்னா வேரியபிள் எக்ஸும் வேரியபிள் n1ம் சேம் மெமரி லொக்கேஷனை வச்சுருக்குது. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் வந்து n1ன்னு சொல்கிறோம், டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எப்போ எக்ஸோட வேல்யூவை மாற்றுறோமோ ஆக்சுவலாக நம்ம நம்பர் 1ஓட வேல்யூவை மாற்றிட்டு இருக்கிறோம் அர்த்தம். அடுத்ததாக இன்லைன் ஃபங்க்ஷன். நார்மலி த கால் ஸ்டேட்மெண்ட் to the function makes the compiler to jump to the function and jump back to the instruction following the call statement. This reduces the speed of the program execution. Inline function can be used to reduce the overheads like stacks for small function definition. பொதுவாக ஒரு ப்ரோக்ராமை கம்பைலர் ரன் பண்ணுறப்ப மெயின் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுலேருந்து 1 by 1 லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும். ஸோ எப்போ ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ ஸோ இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனில் இருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஜம்ப் பண்ணி ஃபங்க்ஷன் காலிங்க்கு அப்புறம் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்.
இப்படி பண்ணுறதுனால ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டைம் அதிகமாகும். ஸோ இதை வந்து இன்லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். An inline function looks like normal function in a source file but inserts the function's code directly to the function calling. To make function inline, one has to be insert keyword inline in the function header. Inline function இது நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஸோ இன்லைன் ஃபங்க்ஷனில் இருக்க கோடை வந்து டைரெக்டாக ஃபங்க்ஷன் காலிங்கில் இருக்க ப்ரோக்ராமுக்கு இன்சர்ட் பண்ணிடும். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்போ கண்டிப்பாக இன்லைன் கீவேர்டை யூஸ் பண்ணால் அது இன்லைன் ஃபங்க்ஷனாக மாறிடும். ஸோ அதோட சின்டாக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்லைன் ரிட்டன் டேட்டா டைப் ஃபங்க்ஷன் நேம் டேட்டா டைப் பராமீட்டர் நேம் 1 டேட்டா டைப் அது மாதிரி எத்தனை மாதிரி இருக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்கும் இன்லைன் ஃபங்க்ஷனுக்கும் ஒரே டிஃப்ரெண்ட் என்னென்னா இன்லைன்கிற கீவேர்டு மட்டும்தான். அட்வான்டேஜ் ஆஃப் இன்லைன் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஃபாஸ்டர் பட் ரிக்வெஸ்ட் மோர் மெமரி ஸ்பேஸ், ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் யூசிங் ஸ்டாக்ஸ். ஸோ இன்லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். பட் ஒரு மெமரி ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஸ்டாக்ஸ் மாதிரி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறப்ப அதோட காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற புக் எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஹாஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இது ரெண்டு பொதுவான லைன். ஸோ உங்களுக்கே தெரியும், நல்லா தெரியும். இங்கே இன்லைன் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்லைன் ஃப்ளோட்டுங்கிறது டேட்டா டைப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஸோ அதுக்குள்ளே 3 பராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட் டேட்டா டைப் P1, ஃப்ளோட் N1, ஃப்ளோட் R1. இது 3 பராமீட்டர்ஸ் அல்லது ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப் வந்து ஃப்ளோட். ஸோ இது இன்லைன் ஃபங்க்ஷன், அதனால் இன்லைன் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் ஃப்ளோட் SI1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1. ஸோ அதுக்குள்ளே வந்து P1 மல்டிப்ளை N1 மல்டிப்ளை R1 ஹோல் ப்ராக்கெட் டிவைட் பை 100 ரிட்டன் SI1 க்ளோஸ் ப்ராக்கெட். மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ப்ராக்கெட் ஃப்ளோட் 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR. Cout என்டர் த பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே என்டர் பண்ணுற வேல்யூ வந்து Pங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த லைனில் Cout என்டர் த நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷங்கிறத என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்டர் பண்ணுற வேல்யூ வந்து எண்ணுக்கு அசைன் ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமாக. ஸோ அடுத்த லைனில் வந்து என்டர் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம் என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்டர் பண்ணுறது 6ங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஸோ இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற SI அப்படிங்கிற வேரியபிள் கால் பண்ணி ஸோ அதுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. Cout சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஸோ வர ஆன்சர் வந்து SIங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த லைனில் வந்து Cout சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். SI வேரியபிளில் என்ன ஸ்டோராக இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிட்டன் 0 க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த ப்ரோக்ராம் என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லைனில் வந்து என்டர் த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படி வந்து நிற்கும். ஸோ நீங்கள் 60,000 என்டர் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு என்டர் பண்ணதுக்கப்புறம் என்டர் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படி வந்து நிற்கும். ஏன்னா இந்த இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து 10 இயர்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி என்டர் பண்ண சொல்லி வரும். ஸோ 5 கொடுக்குறீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இது அப்படியே பிரிண்ட் ஆகி ஸோ இதை PNR இதை மல்டிப்ளை பண்ணி 100ஆல் வகுத்து வர ஆன்சர் இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ த above program written in normal function definition format. During the compilation, the function code P1 multiply N1 multiply R1 divided by 100 will be directly inserted to the calling statement. This makes the calling statement to change as SI equal to P1 into N1 into R1 divided by 100. இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இது இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே இருக்க ப்ரோக்ராம் கோடை அப்படியே இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிடும். ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணுறதுனால இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டைம் வந்து குறையுது. ஸோ அதனால தான் அதான் இன்லைன் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முந்தைய வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் அதையும் பாருங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.